ஒருத்த வந்தா பல்லகெல்லாம் கீச்சிடுவேன். நான் ஓட்டு நான் பார்க்கலாமா? நீ எத்தினி வீட்டுக்காரன், நான் எத்தினி வீட்டுக்காரன் பார்க்கலாமா? வேற வேற டேய் மாடு அவுத்தும் போற ஆளுக்குதுடா. ஏண்டா மாடு அவுத்தும் போதுடா. அப்போட கோவத்துல என்னத்துக்கு இப்ப? அதுக்கு இல்லடா கோவம்டா. அதுக்கு இல்லப்பா. எவனா நாராயணம் ஆராயணம் பேராயணம் இது வரும் ஒரு தங்கவேலு காணுமே. தங்கவேல் இல்லடா முனிவேலு. ஏய் ஒரு தகவல் காணும். எவன சொன்னானடா அறிவோ செம்பூரு நாராயணா. இல்ல செம்பூர் இல்ல பக்கத்துல வந்தாவாசி நாராயணா. எவன் வரான் பார்க்கணும். காவல் ஜாகிரதையா இருக்கணும். காவல்ல நீ ஒரு ஓட்ட வாயன் வளர வாயன் நீட்டு ஒரு டப்பா வாயன் சோத்துல கைய வைனா குழம்புல கைய வைக்கிறவன் நீ ஜாகிரதையா இருக்கணும். சத்தம்பா மூணு கண்ணை தரக்கூடாது. மூணு கண்ணை எப்படா தரப்பாங்க? டேய் திறந்த கண்ணை மூடக்கூடாது. பாரு முன்ன இடத்துல வந்து தானா இடுப்பு வரல பொழுது பாவம். ஏமா வரேன் பாக்குறேன் பாத்தியா? அதை போய் காலை தான் ஒழுங்கா நாடகமே பாக்குறப்பியா? அது போய் காலை நாடகம் எப்படி இருந்து கேட்டு பாறான். இதான் இவங்க தெரிஞ்சவங்க நேற்று நாடகத்துக்கு பண்ணி எப்படி சுமாரா ஆனாங்களாப்பா. இவங்க டீ கடைக்கு போவாங்க. நல்லா தான் ஆனாங்க மொத்தவா சேல் தம்பா எல்லாம் தான் ஆனாங்க சுமாரா ஆனாங்க. அதை 4 பொண்ணடி கேட்பாங்க. ஏன்னா கடை வெட்ட போறது நேடி நேற்று நாடகத்துக்கு பண்ணி எப்படி இருந்து அடிப்போ அடி அந்த மாதிரி நாடகம் நான் பார்த்ததே இல்லடி. நானு அதான் பார்க்கவே இல்லையா? பாவம் தர்மா சொல்ற பட்டு தர்மா சொல்ற பட்டு இல்ல பட்டுங்கிறாடா. சாந்தி உட்காரு. ஜாமா வரேன் புகழ் பாடுறாண்டா. பிரச்சனை பண்ணுது பாவம். பிரச்சனை பண்ணுது தேவலோகம் வந்துவிட்டும் தேவேந்திரனை சந்தித்து என்னுடைய கழகத்தை துவக்கலாம் என்று வந்தால் யாரோ 2 சிறு பயல்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, யார் என்று இவர்களை விசாரித்து விட்டு அதன் பிறகு தேவேந்திரனை சந்திக்கலாம். விளங்காதவனு அடா விவசாய கட்டவனு அடா புத்தி கட்டவனு ஏன் ஒரு அமைதி இல்லையா? என்ன கருத்துல தோட்ட வைக்கிற டமால் டிமில் ஏண்டா டாயின கூடாத ஒண்ணா? நானே பாலுக்கு சத்தம் போனானே. என்ன பால்? கோபால். ஐயோ 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 அடுப்பு முசிக்கிச்சே. அடுப்பு முசிக்கிச்சேடாப்பா. ஏய் அடுப்பு முசி இடுப்புடா டேய். இடுப்பா இடுப்புடா. ஏண்டா
என்ன வேலையை வந்துக்கிற நீ என்ன பண்ணிக்கிற அதுக்கு யாரும் கேளு யாரா நீ? ஆறு யார் நீ என்ன நாராயணம் ஆராயணம் பீராயணம் ஆறு யார் நீ நெத்தியில பட்டு கழுத்துல கொட்டை கையில கட்டு கட்டு காவி சட்டை சுருக்கமா சொல்ல போனா ஒரு கல்யாணம் ஆகுது போட்ட பாய் கம்மிடா. பீர் யாரு பீர் இல்ல பிராந்தி. பிராந்தி சாப்பிட கூடாது ரத்தத்துல இது பண்ணுதான் எது பண்ணுத ஏண்டா நான் யார் என்று தெரியாமலே பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆளே தெரியல. நான் தான்டா திருலோக சஞ்சாரி. ஓஹோ திருலோக சஞ்சாரி. ஐயா ஒரு ஆச்சாரி எங்க போய்க்கிறாரு? சித்தப்பாரு நாத்தனாருக்கு ஓர ஊத்தி யாரு ஆச்சாரிக்கு ஒண்ணுடா சொன்னாரு. ஆள் தெரியலங்க. ஆள் தெரியல. என்னை பார்த்தால் உங்களுக்கு புரியவில்லை. யார் என்று தெரியவில்லை. என்னுடைய பூர்வீகமே இந்த மக்களுக்கு தெரியும்டா. அடே பயணம் சொல்றாளாப்பா. உங்களுக்கு தெரியும்னா பயணம் வசூல் பாப்பா தெரியும்டா. அவரு பயணம் சொல்றாள் பழுது. எனக்கு கூட ஒரு அட்டவணை போட்டு விடுங்க. வார வாரம் ஒழுங்கா கட்டிடுறேங்க நானு. உங்களை பத்தி என்னை பத்தி தெரியுனுக்காகவே தெரிஞ்ச வசூல் பண்ண போவீங்கல்ல. நான் தானே முற்றும் திறந்தவர். முட்டியா முட்டை துண்ட சாமியா? நீ முட்டை துண்ட முனிவரா? நீ முட்டை தான் துண்ணுவ. நாங்க முட்டையற கோழியே துண்ணுவோம். நாங்க என்ன பண்ண? அபச்சாரம் 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 விபச்சாரம் விபச்சாரம் விபச்சாரம். என்ன கேரளா குட்டியா ஆந்திரா குட்டியா விபச்சாரம் பண்றாருமா? சாமதேவதே அட கட்டகலப்ப அட ஓத்தல திருவண்ணாமலை கோபுரம் முட்டும். கோபுரம் விடாதீங்க. எங்க ஆத்தா தாங்க மாட்டா. வந்தவாசிய மாலையை விட்டுடுங்க போய் முட்டிங்க நடப்பாங்க. நீங்க கவுச்சியே ஏண்டா கவுச்சி புலால் புசிக்க கூடாது, ஜீவவதை செய்ய கூடாது, மற்ற உயிரை நம்முடைய உயிராக நினைக்கணும். அப்ப நீங்க கவுச்சியே அபச்சாரம் அபச்சாரம். கவுச்சி சாப்பிட மாட்டீங்களா? கறி சாப்பிடுங்களா? கவுச்சினா கறி வாய முடியா போதும். போன திங்கக்காம பாத்திர சேற்பாடு பாத்திரம் இருந்தாலும் மொத்தம் மடியில இலையில இல்ல. சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, மோர் இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, கறி தொக்கா கறி பற்றி வச்சுக்கிறாங்க. அந்த சாம்பார் ரசத்தெல்லாம் ஒதுக்கிட்டா இருந்தாலும் ஏமா அந்த கறி கம்மி தொக்கா ஊத்துமா, அதுல தொக்கா ஊத்துமா நல்லா தோட்டி துண்ணு போட்டு உனதான் மொத மடியில பாத்துனாயா. இங்க வந்து ஜீவவதி செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. இவ்வளோ பேசுறேன். நேற்று தலை சிக்கன் ரைஸ் கல்ல தான் வாங்கினேன். என்னடா வாங்க போற என்ன பாருன்னு கேட்டேன். இல்லை நான் வீட்டில் பொட்டாசி மாசம் கவுச்சி சாப்பிடக்கூடாது, ஆனால் எக் ரைஸ் மட்டும் சாப்பிடலாம். அதில் முட்டை போட மாட்டாங்களா? அது கவுச்சி இல்லையா? அது கவுச்சி இல்ல. எப்போது பார்த்தாலும் கவுச்சி சாப்பிடுற ஞாபகத்திலே இருங்கடா. ஆள் தெரியலங்க நீங்க. ஏண்டா தெரியல? ஏண்டா என்னுடைய பெயர் தெரியல? நான் தான்டா நாரதன். நான் எதுவும் மெர்சியா இல்லையே. என்ன சேர்ந்துக்கிற பாரு நார்துன்றாரப்பா. ஏங்க நீங்க என்ன சேர்ந்துக்கிறீங்க? அவர் பேரா நாரதரா? நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவரா? ஐயோ உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு தான் படகும் கத்த பிரம்மதேவன். ஐயோ பெரம்பூர் சூத்தா. பெரம்பூர் சூத்தா இல்ல எக்பர் வைத்தா. அட யார் அவன்? ஓ நாரதன் படைக்கக்கூடியவர். ஏடா கூட பேசினா சபித்து விடுவேன் தாயோலி மகனே. பாத்தியா? சபித்துவீங்களா? நீங்க சாபத்தை கொடுத்து விடுவேன். நீ நன்றா சமைத்தால் சாப்பிடுவேன், கல்லு மணந்தா தலைமையில் போட்டு குடிப்பேன். சமையல்காரர் பழுகுதுடா அவரு. சமையல்காரர்? நாங்க கல்யாணத்துக்கு எவ்வளவு வாங்குறீங்க, காது கூத்துல எவ்வளவு வாங்குறீங்க? சமையல்காரனா நானு. சாப்பிட சமைச்சுடு நீங்க. சமையல்காரா? அப்ப மாமாட சொல்லி இங்க காலையில செய்ய சொல்லிடலாமா? பொங்கல் செய்வீங்களா சாமி? எதுக்கு சமையல்காரர் சொன்னீங்களே? என்ன சாபம் கொடுப்பீங்க? என்ன பண்ற? சபத்தி விடுவேன். உன்னை பெட்ட கழுதியாக சபத்தி விடுவேன். சாமி அப்பா, சாமி அப்பா. எந்த சாபத்தை நான் கொடுங்க சாமி. நீங்க பொட்ட கைதியா மட்டும் சாபத்தை கொடுக்காதீங்க சாமி. நீங்க பொட்ட கைதியா சாபத்தை கொடுத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற கடா கைது தர்ம ஹாஸ்பிட்டல் பின்னாடி சுத்திங்க அடங்கும். அங்க காலை கட்டி போட்டு தெரியல. படைக்கும் கத்த பிரம்மதேவன் என்று உரைத்தேனே, இந்த மக்களை படைத்தது என்னுடைய தந்தை. ஆமா ஆமா, உன்னை படைத்தது என்னுடைய தந்தை. ஆமாண்டா. பெட்டிகார படைத்தது என்னுடைய தந்தை, மிருதங்கார படைத்தது என்னுடைய தந்தை, அத தாளம் போடுறாரு அவரை படைத்தது என்னுடைய தந்தை. பேரு பேருடா என்ன தாளம் போடுனா என்னப்பா அவரு பூரி கழுவி சுட்டுங்கிறாரு. அது ஏன் இதுயா? உன்னை படைத்தது என்னுடைய தந்தை. உலகத்தை படைச்சு உங்க தந்தையா? உங்க அம்மா பேரு சரஸ்வதி. ஏடா நல்ல பேரு. அவங்க அம்மா பேரு, அவங்க அம்மா பேர் தான் சோர்சேடியா.
ஏய் கசிமாலா சரஸ்வதிடா. சரஸ்வதியா? இப்ப என்ன சமாச்சாரம் வந்திருக்கீங்க? தேவலோகத்துக்கு வந்திருக்கேன். ஐயா பார்க்கணுமா? ஆமா, தேவனை தேவகோமனை பார்க்கணுமா? ஒரு பக்கமா மயிறு, ஒரு பக்கமா ஒரு இரு. புறம் இரு. தலைவனை கூப்பிடு. தலைவா தலைவா